வணக்கம். திங்கக்கிழமை வந்துட்ட உடனேயே நாம் நம்முடைய வேகத்தை கொஞ்சம் கூட்டிக்கிறோம். அதாவது அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி அப்படின்னா, அந்த எல்லை கோடை தொடுற இடம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு ஸ்பீடு அதிகமாகும். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், இது நீங்கள் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் பரவாயில்ல, திங்கக்கிழமையே எப்படி தொடங்க முடியுமா அப்படின்னு இல்லை. நாம் தொடங்குகிற போதே வேகமாக தொடங்குதல் ஒரு வகை, மெதுவாக போய் வேகமாக தொடங்குதல் ஒரு வகை. நாம் வேகமாக தொடங்குவோம், அந்த வேகத்தை கூட்டிக்கிட்டே போவோம். அதுக்கு தான் திங்கள் அந்த உற்சாக நாளாக, மண்டே மோட்டிவேஷனாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நம்முடைய புறநானூற்று பாடல்கள் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, சங்க இலக்கியங்களில் மனிதனுக்கு என்ன வேணுங்கிறத அந்த புலவர்கள் சொல்லி வச்சாங்க. அரசன்கிட்ட போய் சொன்னாங்க, மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. பெரும்பாலும் இந்த பாட்டெலாம் எழுதப்பட்டவை இல்லை, பாடப்பட்டவைங்கிறாங்க. பாடி எழுதி தொகுக்கப்பட்டவைங்கிறாங்க. அதில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, உழைக்கணும், உழைக்கிற மனுஷன்தான் முன்னுக்கு வருவான். அதே நேரத்தில் உழைக்காமல் குறுக்கு வழியில் வரணும்னு நினைக்கிறவங்க பெருசாக வர மாட்டாங்க. உழைக்கணும், பொருள் தேடணும், தேடின பொருளை கொடுக்கணும், கொடுத்ததுனால மகிழணும். இதுக்காக நமக்கு மறு உலகம் கிடைக்கும், சொர்க்கம்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய கடமையை செய்யறதுல கவனமாக இருக்கணும். இப்போ இதே விஷயத்தை நம்ம புறநானூற்றில் பல இடங்களில் பார்க்குறோம். ஒரு மன்னன் கூட அவனுடைய பெருமையை சொல்கிற போது, மன்னனுடைய பெருமையை சொல்கிறப்ப, கடையேழு வள்ளல்களை ஒருவராகிய ஆய் என்கின்ற அந்த மன்னனை பற்றி சொல்கிறப்ப, பழனி பகுதியை, ஆவினன்குடி பகுதியை ஆண்ட அந்த ஆய் மன்னனை பற்றி ஒரு புலவர் சொல்கிறப்ப, இப்போ செஞ்சால் அது மறுபிறவிக்கு கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு நினச்சி யார் கொடுக்கறதுங்கிறது வழக்கம். ஆனால் எங்கள் மன்னன் அப்படி இல்லை. இம்மை சேதன மறுமைக்கு ஆம் எனும் அற விலை வணிகன் ஆயல்லன். எங்கள் அரசர் எப்படிப்பட்டவர்னா, இப்போ கொடுத்தா அடுத்த வட்டம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவர்ல, எதையும் எதிர்பாராமல் கொடுக்குறவர் அப்படின்னு அவர் புகழ்கிறாப்புல. இதை நீங்கள் நாடகங்களில் பார்க்கலாம், இலக்கியங்களில் பார்க்கலாம். ஏன் பிற்காலத்தில் வந்த திரைப்படங்கள், அதுதான் நாங்கள் தற்கால இலக்கியமாக வச்சுருக்குறோம். அதில் கூட அழகான விஷயங்களை எல்லாம் எம்ஜிஆர் பாட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா சரியாக சொல்லுவார். அப்படியே எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இது ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி வேணுமா. பாரதி கூட சொல்லுவார், கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்காது, அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார். இது ஏன் நமக்கு இந்த கஞ்சி கிடைக்கல? நம்ம தான் உழைக்கிறோமே, எல்லாம் செய்கிறோம், அப்புறம் ஏன் நம்மளுக்கு உணவு கிடைக்கல? நம்ம எல்லா வீடு கட்டுறோம், அப்புறம் ஏன் நம்ம இருக்க இடம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் என்னைக்காவது நம்ம மனசில் எந்திரிக்கணுமா. அது ஒரு கேள்வியாக வரணுமா. 1001 படத்தில் சுற்றி இருக்கவங்கெல்லாம் கேட்பாங்க, எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி இருக்கிறது, என்ன செய்கிறது அப்படின்னு பல இது உடனே அதனுடைய அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் உடனே டக்குன்னு சந்தோஷப்பட்டு, ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். உணர்ச்சி இருந்தால் தான் நாம் என்ன செய்வோம், வேகத்தோடு செயல்படுவோம். பகுத்தறிவுங்கிறதே எப்போ அப்படின்னா, கேள்வி கேட்டால் தான் பகுத்தறிவாக மாறுவோம் நம்ம. இதை அந்த படத்தில் அவர் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து பாடுற போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் இப்போ நான் 2 வருஷத்துக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ லாஸ் வேகஸ் போயிருந்தேன். அது சூதாட்ட நகரம்னே, அது பாலைவனம்னால அதை அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போவும் கூட நம்ம பார்க்குறோம், இந்த கேம்லிங் மாதிரி சில இதை வச்சுக்கிட்டு, அப்படின்னா பணத்தை ரைட் ஆக்கிடலாம், பணத்தை எப்படி பண்ணிடலாம், அதை கொண்டு வந்துடலாம், அப்படி இப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படியான இவையெல்லாம் உண்மையான வெற்றியா? இல்லைங்க. இந்த வெற்றிக்கு பேர் வெற்றி கிடையாது. அது மட்டும் இல்லை, இதில் எப்போ பிடிபடுவோமோங்கிற எண்ணத்தில் தூங்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதையும் எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், மகாதேவி படத்தில், குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா அப்படின்னு சில பேரை சுட்டி காட்டி சொல்வார். நம்மகிட்ட சில நேரங்களில்
ஆணவம் வந்துடக்கூடாதுங்கிறத இந்த பாட்டு வரிகளில் கண்ணாசன் சொல்லியிருப்பாருங்க. இந்த படத்துக்கு வசனம் பாடல்கள் அவர் தான். அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும். உச்சி இதெல்லாம் சொல்கிறோம்ல, கிளை, அதில் அது பாட்டுக்கு அது அன்பு வடிவமாக இருக்குமா. அதில் எது வந்து உட்காருமா, ஒரு ஆணவ குரங்கு வந்து உட்காருமா. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பு முடிந்து கொடியும் குலைந்து குரங்கு விழுந்து சாகும். சிலர் குணமும் இதுபோல் குறுகி போகும். கிறுக்கு உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா. என்ன அருமையாக இருக்குது பாருங்க. இதை கேட்குறப்ப நமக்கு நம்ம குறுக்கு வழியில் போகக்கூடாது, நமக்கு ஆணவம் வரக்கூடாது. வந்தால் இப்படிலாம் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. கடைசியாக எப்போவுமே நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நம்பிக்கைக்காக ஒரு அற்புதமான விஷயம் என்ன, நமக்கு என்ன காலம் போயிடுச்சா? இல்லை, அந்த காலத்தை இழுக்க முடியும். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். இந்த பாட்டு கூட கொஞ்ச நாள் வாலி வந்து ஏதோ ஒரு சின்ன இதனால் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுத வர வாய்ப்பை இழந்துட்டாராம். அப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு எழுத சொல்லிட்ட உடனே அப்போ தான் தனக்கு வந்த வாழ்வாவை இந்த பாட்டை சொல்கிறார். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும்னு அவரே சொல்லிட்ட மாதிரி அந்த பாட்டை சொல்லுவாங்க. கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். இப்போ நாம் பழைய இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலும் மேல்நாட்டில் சொல்லக்கூடிய மோட்டிவேஷனல் வழிகள் என்று நீங்கள் பார்த்தாலும், எப்பா நீ உழைச்சிக்கிட்டே இரு, ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. அப்படி உழைச்சி ஜெயிக்கிற போது உனக்கு சில எண்ணங்கள் வந்தால் கூட அதை சிதற விடாத, நடுவில் ஏன்னு கேட்டுக்கோ, மனசில் ஆணவம் ஏறிதான் பார்த்துக்குப்பா. இதெல்லாம் எதுக்காகன்னா, என்னங்க பூரா அறிவுரையாக இருக்குது, இந்த அறிவுரையை கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இது அறிவுரை உலகத்துக்கு சொல்கிறதுக்கு இல்லைங்க, நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளுதல். செல்ஃபு மோட்டிவேஷன்னு ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு நாமே உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நமக்கு நாமே சொல்லிக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சு காட்டலாம்ல. ஜெயிச்சு காட்டலாங்கல்லங்க, ஜெயிச்சு காட்டணுங்கிறது தான் நம்முடைய நோக்கமே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.